தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமம் செங்கமலம். இயற்கை செழித்து அன்பும் பக்தியும் நிறைந்த மக்கள் வாழும் புனித ஊர். இந்த கிராமத்துக்கு காவலாளியாக கருப்பசாமி திகழ்கிறார். ஆனால் ஒரு இளைஞன் தெய்வத்தின் அருளை சந்தேகித்தான். இன்றோ அவன் உண்மையை உணரப்போகிறான். அன்று கிராமம் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது. மண் வீடுகள், நிலத்தோட்டங்கள், கோவிலின் மணி ஒலிகள். இது செங்கமலம். முருகன் சந்தேகத்துடன், என் வீட்டில் எல்லோரும் கருப்பசாமி அருள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையா? தெய்வங்கள் இருக்கிறதா? பெரியப்பா சிரித்துக்கொண்டு, முருகா, தெய்வங்களை வணங்குவதில் சந்தேகம் வேண்டாம். கருப்பசாமி எப்போதும் நம்மை காக்கிறார். முருகன் சிரித்து தலையசைத்து, நான் இதை ஒரு நாள் கண்டுபிடிக்க வேண்டும். அன்று கிராமம் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது. மண் வீடு. அந்த இரவு முருகன் தனியாக கோவில் வழியாக நடந்து சென்றான். அவனுக்கு தெய்வத்தின் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. முருகன் தன்னை நகைக்க, எங்கே தெய்வங்கள்? எதுவுமே இல்லை, இது எல்லாம் வெறும் கதைகள். மின்னல் ஒளி, காற்று பலமாக வீசுகிறது. கோவில் மணி தானாகவே அடிக்கிறது. கருப்பசாமி ஆழ்ந்த வலிமையான குரலில், உண்மையை அறிய விளையுறுவாயா? உன் தேர்வு இப்போது தொடங்குகிறது. முருகன் அதிர்ச்சி, என் பயம். யார் பேசுகிறீர்கள்? முருகன் சிரித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் சில நொடிகளில் அவன் ஒரு ஆபத்துடன் சிக்கிக் கொள்ளப் போகிறான். காட்டில் இருண்ட மூடல், மிரள வைக்கும் சூழல், சத்தமாக ஓநாய்களின் கத்தல். முருகன் பீதியுடன், அம்மா, ஓநாய்கள் என்னை சுற்றி கொண்டிருக்கின்றன. ஓநாய்களின் குரல் கத்தும் கர்ஜிக்கும். அந்த கணத்தில் ஒரு ஒளி வீசுகிறது. கருப்பசாமி ஆதிக்கமான குரலில், இருட்டை வெல்லும் ஒளி எனது அருள். என் கிராமத்தை காப்பது என் கடமை. கருப்பசாமி கையில் கத்தியுடன் எழும். ஓநாய்கள் அச்சத்துடன் ஓடிக்கொள்கின்றன. முருகன் வியப்புடன், என்னை கருப்பசாமியே காப்பாற்றி விட்டார். அடுத்த நாள் காலையில் முருகன் கோவிலுக்குச் சென்று கருப்பசாமியை வணங்கினான். அவன் சந்தேகம் நம்பிக்கையாக மாறியது. முருகன் உணர்ச்சி பூர்வமாக, கருப்பசாமியே, உங்கள் அருள் என்றும் என்னுடன் இருக்கட்டும். இனி நான் உங்களை நம்பிக்கையுடன் வழிபடுவேன். பெரியப்பா மகிழ்ச்சியுடன், நீ இன்று உண்மையை உணர்ந்தாய் முருகா. கருப்பசாமியின் அருள் அனைவருக்கும் இருக்கும். முருகனின் வாழ்க்கை இனி மாறியது. அவன் கருப்பசாமியின் உண்மையான பக்தனாக ஆனான். அந்த மாபெரும் கிராம திருவிழா அன்று ஒவ்வொருவரும் தெய்வத்தின் அருளை பெற்றனர். கிராம மக்கள், கருப்பசாமிக்கு ஆரோகரா. முருகன் ஆழ்ந்த பக்தியில், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கருப்பசாமியின் அருள் என்றும் நிலைத்திருக்கும். தெய்வங்கள் இருக்கிறதா? இல்லை என நினைக்கிறவர்களுக்கு நம்பிக்கையினால் மட்டுமே அருள் கிடைக்கும். கருப்பசாமியின் அருள் என்றும் அனைவருடனும் இருக்கட்டும்.